கிணற்றில் விழுந்த வேனை மீட்பதற்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணி தொடர்கிறது. 2 தீயணைப்பு வாகனங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 பேரை மீட்க தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் தினகரன் இணைகிறார். தினகரன், இதுவரை மீட்கப்பட்டவர்கள் விவரங்கள் என்ன? மீட்கப்பட வேண்டியவர்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கும்? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளவிலன் விலை பகுதியில் நடைபெறும் அசன பண்டிகைக்காக தஞ்சாவூர் மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 8 பேர்கள் குடும்பத்தினரோடு ஒரே ஆம்னி வேனில் வந்துள்ளனர். இன்று மாலை 5 மணி அளவில் சாத்தான்குளம் அருகே உள்ள மீராங்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் உள்ள கிணறில் எதிர்பாராத விதமாக ஆம்னி வேன் பாய்ந்துள்ளது. இதில் 3 பேர் நீந்தி வெளியே வந்துள்ளனர். மீது 5 பேரை மீட்கும் நடவடிக்கைகள் சுமார் 3 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக 3 தீயணைப்பு வாகனங்களும் 2 ஜேசிபி இயந்திரம் மற்றும் 1 கிரெயின் தற்போது வந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சுமார் 3 மணி நேரம் நீருக்குள் மூழ்கி இருப்பதால் அந்த கிணற்றுக்குள் இருந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம். 1 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. எனினும் மீட்பு நடவடிக்கைக்காக 3க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளை கோட்டாட்சியர் சுகுமார் தலைமையிலான வருவாய்த்துறையினரும் பார்வையிட்டு மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர்.